இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான ஆயுதம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது கூர்மையான வாளோ அல்லது சீறி பாயும் துப்பாக்கி தோட்டாவோ கிடையாது. இந்த உலகிலேயே மிகவும் ஆபத்தான ஆயுதம் என்பது ஒரு மனிதன் தன் முகத்தில் அணிந்திருக்கும் அன்பு என்னும் பொய்யான முகமூடிதான். ஆம், உங்கள் முதுகில் குத்தப்படும் கத்தி எப்போதும் ஒரு அந்நியனுடைய கையில் இருப்பதில்லை. பல நேரங்களில் அது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள், நீங்கள் உயிர் என்று நம்பியவர்கள், உங்கள் இரத்த சொந்தங்கள் மற்றும் உங்கள் வீட்டிற்குள்ளேயே உங்களுடன் உலாவுபவர்களின் கையில்தான் இருக்கிறது. வெளியில் இருக்கும் எதிரிக்கும் வீட்டுக்குள் இருக்கும் எதிரிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வெளியில் இருப்பவன் தன் பகையை வெளிப்படையாக காட்டுவான். அவனது நோக்கம் ஒரு திறந்த புத்தகத்தைப் போல தெளிவாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் எதிரி ஒரு முகமூடியை சுமந்து திரிகிறான். அவன் பாசம் காட்டுவதைப் போல நடிப்பான், உங்கள் வேர்களை சத்தமில்லாமல் அறுப்பான். அவன் உங்களோடு அமர்ந்து சிரித்து பேசுவான், ஒரே மேசையில் உணவு உண்பான். ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு நச்சுப்பாம்பு மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கும். ஆசாரியர் சாணக்கியர் சொன்ன இந்த வார்த்தைகள் 100% உண்மையானவை. சொந்த வீட்டிலேயே எதிரி இருக்கும்போது அவனை ஆயுதத்தால் வெல்ல முடியாது. அவனை உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் கூர்மையான தந்திரங்களாலும் மட்டுமே வீழ்த்த முடியும். இந்த எதிரி உங்கள் இரத்த உறவாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், அல்லது உங்கள் நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம். அவர்கள் உங்கள் பலவீனங்களை நன்கு அறிந்தவர்கள். அதையே அவர்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கையையே அவர்கள் கத்தியாக மாற்றி உங்கள் முதுகில் குத்துவார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் அதை உங்கள் பயம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுவார்கள். உங்கள் பொறுமையை உங்கள் பலவீனமாக கருதி உங்களை மேலும் நசுக்க பார்க்கும்போது நீங்கள் சாணக்கியராக மாற வேண்டியது அவசியம். உண்மையான வலிமை என்பது கத்துவதிலோ சண்டையிடுவதிலோ இல்லை, அது அமைதியாக இருந்து சிந்தித்து செயல்படுவதில் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள் மறைந்திருக்கும் எதிரியை சமாளிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவனது மன ஓட்டத்தை ஆராய்வதுதான். அவனது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் கசப்பை உணரப் பழகுங்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது அவன் கேலி செய்கிறானா, உங்கள் கனவுகளை சிறுமைப்படுத்துகிறானா, உங்கள் உழைப்பை குறைத்து மதிப்பிடுகிறானா என்று பாருங்கள். இவை அனைத்தும் அவன் உங்கள் வளர்ச்சியை விரும்பவில்லை என்பதற்கான எச்சரிக்கை மணிகள். உங்கள் நன்மையை விரும்பாதவன் யாராக இருந்தாலும் அவன் ஒரு நிழல் எதிரிதான். இப்படிப்பட்டவர்களை சமாளிக்க சாணக்கியர் கூறும் தந்திரங்கள் ஒரு போர்க்களத்தின் வியூகத்திற்கு சமமானவை. சாணக்கியர் ஒரு மிகச் சிறந்த உதாரணத்தை இங்கே முன்வைக்கிறார். வீட்டுக்குள் இருக்கும் எதிரி என்பவன் நம் உடலுக்குள் மெல்ல மெல்ல பரவும் ஒரு தீராத நோயை போன்றவன். ஒரு கொடிய நோய் எப்படி ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் காட்டாமல் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அமைதியாக தன் விஷத்தை பரப்பி இறுதியில் மொத்த உடலையும் செயலிழக்கச் செய்கிறதோ, அதே போலத்தான் இந்த உள்வீட்டு எதிரிகளும் செயல்படுகிறார்கள். அவர்கள் நமக்கு தெரியாமலேயே நமக்குள் வளர்கிறார்கள். நம் நம்பிக்கையை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதியை விளக்க ஒரு சிறிய கதையை நாம் உற்று நோக்க வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் புகலிடமாக விளங்கியது. அதன் கிளைகள் வானத்தை முட்டும் அளவுக்கு வலிமையாக இருந்தன. ஒரு முறை ஒரு பலமான புயல் வீசியது. காட்டில் இருந்த பல சிறிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஆனால் இந்த ஆலமரம் அசையாமல் நின்றது. வெளியில் இருந்து வந்த அந்த புயலால் அந்த மரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அதே மரத்தின் வேருக்கு அடியில் ஒரு சிறிய கரையான் புற்று வளரத் தொடங்கியது. அந்த மரம் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அந்த சிறிய கரையான் மெல்ல மெல்ல மரத்தின் உட்புறத்தை அரித்து தின்னத் தொடங்கியது. வெளியில் இருந்து பார்த்தால் மரம் இப்போதும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள் அது பொந்தாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சாதாரண காற்று வீசிய போது அந்த பிரம்மாண்டமான மரம் மளமளவென்று சரிந்து விழுந்தது. வெளியில் இருந்த புயலை எதிர்த்து நின்ற மரத்தால் உள்ளுக்குள் இருந்த ஒரு சிறிய எதிரியை வெல்ல முடியாமல் போனது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியில் இருக்கும் எதிரி புயலை போன்றவன். அவன் வருவதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் எதிரி கரையானை போன்றவன். அவன் உங்கள் அடித்தளத்தையே சத்தமில்லாமல் தகர்த்து விடுவான்.
அவர்கள் நமக்கு தெரியாமலேயே நமக்குள் வளர்கிறார்கள். நம் நம்பிக்கையை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்போது பலவீனம் அடைவோம், எப்போது நம்மை தாக்கலாம் என்று அவர்கள் சரியான தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு தருணத்தில் விழித்துக் கொள்ளும்போது காலம் நம் கைகளை விட்டு வெகு தூரம் நழுவி போயிருக்கும். அந்த நேரத்தில் நம்மால் எதையும் மீட்க முடியாமல் போகலாம். அதனால்தான் சாணக்கியர் எச்சரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களை யாராவது வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டிருந்தால், உங்களை இழிவுபடுத்தி உங்கள் மனவலிமையை குலைக்க பார்த்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போதே விழிப்புணர்வடைய வேண்டும். உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக அரித்து தின்னும் அந்த நபர்களை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இதுதான். துரோகம் என்பது எப்போதுமே தூரத்து மனிதர்களிடம் இருந்து வருவதில்லை. அது நம் வீட்டின் நிலைப்படியை தாண்டியே தொடங்குகிறது என்பதை நாம் கசப்பான உண்மையாக ஈர்க்கத்தான் வேண்டும். வெளியில் இருக்கும் எதிரிக்கும் வீட்டுக்குள் இருக்கும் எதிரிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வெளியில் இருப்பவன் தன் பகையை வெளிப்படையாக காட்டுவான். அவனது நோக்கம் ஒரு திறந்த புத்தகத்தைப் போல தெளிவாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் எதிரி ஒரு முகமூடியை சுமந்து திரிகிறான். அவன் பாசம் காட்டுவதைப் போல நடிப்பான். உங்கள் வேர்களை சத்தமில்லாமல் அறுப்பான். அவன் உங்களோடு அமர்ந்து சிரித்து பேசுவான். ஒரே மேசையில் உணவு உண்பான். ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு நச்சுப்பாம்பு மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கும். ஆசாரியர் சாணக்கியர் சொன்ன இந்த வார்த்தைகள் 100% உண்மையானவை. சொந்த வீட்டிலேயே எதிரி இருக்கும்போது அவனை ஆயுதத்தால் வெல்ல முடியாது. அவனை உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் கூர்மையான தந்திரங்களாலும் மட்டுமே வீழ்த்த முடியும். இந்த எதிரி உங்கள் இரத்த உறவாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், அல்லது உங்கள் நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம். அவர்கள் உங்கள் பலவீனங்களை நன்கு அறிந்தவர்கள். அதையே அவர்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கையையே அவர்கள் கத்தியாக மாற்றி உங்கள் முதுகில் குத்துவார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் அதை உங்கள் பயம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுவார்கள். உங்கள் பொறுமையை உங்கள் பலவீனமாக கருதி உங்களை மேலும் நசுக்க பார்க்கும்போது நீங்கள் சாணக்கியராக மாற வேண்டியது அவசியம். உண்மையான வலிமை என்பது கத்துவதிலோ சண்டையிடுவதிலோ இல்லை, அது அமைதியாக இருந்து சிந்தித்து செயல்படுவதில் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள் மறைந்திருக்கும் எதிரியை சமாளிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவனது மன ஓட்டத்தை ஆராய்வதுதான். அவனது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் கசப்பை உணரப் பழகுங்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது அவன் கேலி செய்கிறானா, உங்கள் கனவுகளை சிறுமைப்படுத்துகிறானா, உங்கள் உழைப்பை குறைத்து மதிப்பிடுகிறானா என்று பாருங்கள். இவை அனைத்தும் அவன் உங்கள் வளர்ச்சியை விரும்பவில்லை என்பதற்கான எச்சரிக்கை மணிகள். உங்கள் நன்மையை விரும்பாதவன் யாராக இருந்தாலும் அவன் ஒரு நிழல் எதிரிதான். இப்படிப்பட்டவர்களை சமாளிக்க சாணக்கியர் கூறும் தந்திரங்கள் ஒரு போர்க்களத்தின் வியூகத்திற்கு சமமானவை. முதல் தந்திரம், உங்கள் உணர்ச்சிகளை கோட்டையாக மாற்றுங்கள். இந்த எதிரிகள் முதலில் உங்கள் உடலை தாக்க மாட்டார்கள், மாறாக உங்கள் மனதை தாக்குவார்கள். நீங்கள் அவர்களுக்கு எதிராக பேச மாட்டீர்கள், அவர்களை தட்டி கேட்க மாட்டீர்கள் என்கிற தைரியத்தில்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் மரியாதையை சிதைக்கிறார்கள். ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் யாராலும் உங்களை அசைக்க முடியாது. அவர்கள் உங்களை எவ்வளவுக்கெவ்வளவு காயப்படுத்துகிறவனோ அந்த வலியை உங்கள் வளர்ச்சிக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உன்னால் முடியாது என்று அவர்கள் சொல்லும்போது அதே நெருப்பில் வெந்து உங்களால் எல்லாமே முடியும் என்று சாதித்து காட்டுங்கள். இரண்டாவது தந்திரம், நடுநிலை மனிதர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் உங்கள் பக்கம் பேச வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை வற்புறுத்தக்கூடாது. மாறாக உங்கள் நடத்தை, உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு ஆகியவற்றின் மூலம் அவர்களை கவர வேண்டும். நீங்கள் சரியான பாதையில் செல்லும்போது உங்களை அநியாயமாக துன்புறுத்தும் எதிரியை பற்றி மற்றவர்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள். நீதிக்காக நீங்கள் கத்த வேண்டிய அவசியமில்லை, உங்கள் செயல்களே சாட்சியாக அமையும்.
மூன்றாவது தந்திரம் பொறுமையுடன் சரியான நேரத்திற்காக காத்திருப்பது. ஒவ்வொரு எதிரியும் ஒரு நாள் நிச்சயம் அகங்காரத்தில் தவறு செய்வான். அந்த தருணத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவன் எல்லா தந்திரங்களும் வேலை செய்வதாக நினைத்து தன் விழிப்புணர்வை கைவிடும்போது அவனது பொய்முகத்தை திரைவிலக்கி காட்ட வேண்டும். நான்காவது தந்திரம் அலட்சியம் செய்வது. ஒரு எதிரிக்கு மிக ஆழமான வலியை தருவது உங்களின் மௌனமும் அலட்சியமும் தான். அவன் பேசும் வார்த்தைகளால் நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக முன்னேறிக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் தானாகவே எரிச்சலடைந்து ஒதுங்கிப் போவான். ஐந்தாவது தந்திரம் அவனது தந்திரத்தையே அவனுக்கு திருப்பிக் கொடுப்பது. உங்களை அவன் அகங்காரம் பிடித்தவன் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களிடம் மிகுந்த பணிவோடும் கனிவோடும் நடந்து கொண்டு அவனை பொய்யனாக நிரூபிக்க வேண்டும். ஆறாவது தந்திரம் உங்கள் வளர்ச்சியை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். அவன் உங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்ப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியே அவனுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. ஏழாவது தந்திரம் மறந்துவிடுங்கள், ஆனால் மன்னிக்காதீர்கள். தவறை உணராதவர்களை மன்னிப்பது என்பது உங்கள் ஆன்மாவிற்கு நீங்களே கொடுக்கும் விஷம். அவர்களை உங்கள் நினைவுகளிலிருந்து முழுமையாக துடைத்து எறியுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததற்கான எந்த தடயமும் இருக்கக்கூடாது. மௌனம் என்பது ஒரு உயர்ந்த கலை. அது பயத்தினால் வருவது அல்ல, மாறாக புயலுக்கு முன் நிலவும் அமைதியை போன்றது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். எதிரியின் ஒவ்வொரு நகர்வையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவனது வார்த்தை அம்புகள் உங்களை தாக்காதவாறு உங்கள் மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மௌனமே அவனை பைத்தியமாக்க வேண்டும், குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும். உறவு என்ற பெயரில் உங்கள் வாழ்வில் விஷமூற்றுபவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்கள் உரிமை. பழிவாங்குவதற்காக அல்ல, உங்கள் இருப்பிற்காக போராடுங்கள். நீங்கள் சாணக்கியராக மாற வேண்டுமென்றால் உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் ராஜாவாக மாற வேண்டும். எதிரி விரித்த வலையிலேயே அவனை விழ செய்வதே மிகச் சிறந்த வெற்றி. நீங்கள் வலிமையான பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் மௌனம் ஒரு நாள் பேரொளியாக மாறும். இந்த எட்டாவது தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்போது நீங்கள் ஒரு பாறையைப் போல மாற வேண்டும். அந்த நபர் உங்களை எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும் உன் வார்த்தைகளால் என் மதிப்பை குறைக்க முடியாது என்கிற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். உங்கள் பொருளாதார தேவைகளுக்காகவோ அல்லது உணர்ச்சி ரீதியான ஆதரவிற்காகவோ அந்த எதிரியை சார்ந்திருப்பதை இப்போதே நிறுத்துங்கள். நீங்கள் எப்போது தனித்து நிற்க தொடங்குகிறீர்களோ அப்போதே அந்த எதிரி தன் வலிமையை இழக்க தொடங்குவான். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு எம்பாறை குள்ளிருக்கும் விளக்குக்கு தெரியும் தனக்கு வெளியில் இருக்கும் இருளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று. ஏனெனில் விளக்கின் வேலை ஒளியை தருவது மட்டுமே. நீங்களும் அந்த விளக்கைப் போல மாறுங்கள். உங்கள் உழைப்பு, உங்கள் கனவு, உங்கள் வளர்ச்சி, இவை மூன்றிலும் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு படிக்கட்டாக மாற்றுங்கள். நீங்கள் காயம்பட்ட இடத்திலிருந்தே உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். நீங்கள் அமைதியாக இருப்பது உங்கள் இயலாமை அல்ல, அது நீங்கள் எடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் ஒரு நாள் உங்கள் எதிரியை மௌனமாக்கும். சாணக்கியராக மாறுவது என்பது போர்க்களத்தில் சண்டையிடுவது மட்டுமல்ல, உங்கள் மனதிற்குள் நடக்கும் போரில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான். என் நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் எதிரியை பார்த்து பயப்படாதீர்கள். சாணக்கியரின் இந்த 8 தந்திரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போராடுவது பழிவாங்குவதற்காக அல்ல, உங்கள் கௌரவமான வாழ்விற்காக. அந்த வாழ்வை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. வலிமையாக இருங்கள், மௌனமாக இருங்கள், வெற்றியாளனாக திரும்புங்கள்.